இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பை கோருவதற்கு அரசுக்கு முதுகெலும்பில்லையா? நாமல் ராஜபக்ஷ சபையில் கேள்வி. மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் இலங்கை விவகாரத்தில் வாய்மூலம் எதிர்ப்பு தெரிவித்த போதும் வாக்கெடுப்பை கோரவில்லை. வாக்கெடுப்பை கோர அரசாங்கத்துக்கு முதுகெலும்பில்லையா? பல நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக உள்ளன. யாரை நீங்கள் மகிழ்விக்க போகிறீர்கள்? தமிழ் புலம்பெயர் அமைப்புகளையா அல்லது விடுதலை புலிகளை ஆதரவாளர்களையா? இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். அரியாலையில் குப்பைமேடு, ஏனையின் வீதியை மறித்து மக்கள் நேற்று எதிர்ப்பு போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மனித உரிமைகள் மீறல் இலங்கையை பொறுப்பு கூற செய்வது மீறலில் ஈடுபடும் நாடுகளுக்கு பாடமாகும். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தகவல் என்கிறதானது செய்தி. மன்னார் காற்றாலை விவகாரம் கலந்துரையாடல் மூலமாக தீர்வு, வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. மன்னார் காற்றாலை மின்சார திட்டத்துக்கு கலந்துரையாடல் மூலமாக தீர்வு காண முடியும் என்று வடக்கு ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். 54,000 முப்படையினர் பணிக்கு திரும்பவில்லை என்கிறதான ஒரு செய்தி. நாட்டில் 10% மக்கள் மனநோய்களால் பாதிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மகிந்தவின் வீட்டுக்கு முன்பாக பிக்கு ஒருவர் உண்ணாவிரதம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மின்சார கட்டண திருத்தம் இறுதி முடிவு எடுக்கவில்லை, அமைச்சர் நலிந்து அறிவிப்பு. ஜெனீவா தீர்மானம் இன்று சிறப்பு அறிக்கை என்கிறதான ஒரு செய்தி. வடக்கு ஆசிரியர்கள் மீது அரசியல் பழிவாங்கல், இலங்கை ஆசிரியர் சங்கம் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தேசிய தமிழ் தின போட்டியில் கரணவாய் மாணவி முதலிடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தொண்டமனாறு தடுப்பணை வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க நிலைத்தகு திட்டம் தேவை, வடக்கு ஆளுநரிடம் கிழக்கு தவிசாளர் கோரிக்கை. தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை திட்டத்தை வரவேற்பதாகவும் இந்த திட்டத்தால் வருடாவரிடம் வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ளும் மக்களை காப்பாற்றுவதற்காக நிலைத்தகு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகரிடம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராய நிரோஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். மருந்துகளுடன் மன்னாரில் சந்தேக நபர் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. இளங்கலைமானி ஆய்வு மாநாடு யாழ் பல்கலையில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் 5வது இளங்கலைமானி ஆய்வு மாநாடு நேற்று புதன்கிழமை கைலாசபதி கரையரங்கில் இடம்பெற்றது என்கிறதானது செய்தி. அரியாலை மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகின்றனர், நல்லூர் பிரதேச சபை தவிசாளர். அரியாலையில் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் தொடர்பில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை பிழையாக வழிநடத்துகின்றனர் என்று நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மருத்துவமனைக்கு வடக்கு ஆளுநர் களப்பயணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் நட்டஈடு, ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம் கோரிக்கை. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் நிறுவனத்திடமிருந்து நட்டஈட்டை பெறுவது தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் அண்மைய தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ள சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதி கோரியுள்ளது. 2000 பேருக்கு 12ஆம் தேதி வீட்டுரிமை பத்திரம் கிடைக்கும் என்கிறதான ஒரு செய்தி. அஞ்சல் பெட்டியிலிருந்து 53 தோட்டாக்கள் மீட்பு. வீடொன்றில் வைக்கப்பட்டிருந்த அஞ்சல் பெட்டிக்குள்ளிருந்து 53 துப்பாக்கி தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரத்தினபுரி மத்திய பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை நடத்திய சோதனையிலே இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன என்கிறதானது செய்தி. பிரபல விடுதிகளின் பெயர்களில் இளைஞர்களிடம் பண மோசடி. யாழ்ப்பாணத்தில் பிரபல விடுதிகளின் பெயர்களை பயன்படுத்தி பண மோசடிகள் இடம்பெற்றுள்ளன என்று தெரிய வந்துள்ளது. இது குறித்து மேலும் அறிய வருமாறு வாட்ஸ்அப், வைபர், ஃபேஸ்புக் மூலம் இணையம் மூலமாக பிரபல விடுதிகளில் பெண்களுடன் உல்லாசமாக இருக்க முடியும் என்றும் அதற்கு கட்டணமாக 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் எனவும் சில பெண்களின் முகம் மறைக்கப்பட்ட படங்களுடன் விளம்பரம் பிரசுரமாகி உள்ளது. இதனை நம்பி விளம்பரத்தில் உள்ள கைபேசி இலக்கணங்களுக்கு சிலர் தொடர்பு கொண்டுள்ளனர். அவ்வாறு தொடர்பு கொண்டவர்களிடம் பணம் வசூலிக்கப்பட்டு குறித்த விடுதிக்கு வருமாறு கூறப்படும். அங்கு சென்ற பின்னரே அவர்களுக்கு தாம் ஏமாற்றப்பட்டமை தெரிய வந்தது. குறிப்பிட்ட கைபேசிக்கு மீண்டும் அழைப்பு எடுத்தால் அது செயலிழந்து காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஹெரோயின் போதைப் பொருளுடன் பாசையூரில் இளைஞர் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. மாகாண சபைகள் தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும், ரிஷாத் பதியுதீன் எம்பி என்கிறதான செய்தி. வட்டு இந்தியில் ஆசிரியர் தின நிகழ்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது.
சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி ஏழாலையில் பொருட்கள் அன்பளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வாகன இலக்க தகடு வழங்கும் பணியில் தொடர்ந்தும் தாமதம், சபையில் ஒப்புக்கொண்டார் அமைச்சர். புதிய வாகன தகடுகளை வழங்கும் பணியில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் பசுமை வலுசக்தியை மேம்படுத்துவதற்கு போதிய ஆதரவு ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி என்கிறதான ஒரு செய்தி. ரசாயன பொருளை உட்கொண்ட 7 மாணவர்கள் வைத்தியசாலையில். தமிழை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆய்வகத்தில் காணப்பட்ட ரசாயன பொருளை தவறுதலாக உட்கொண்டதால் 7 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களில் 5 சிறுவர்களும் 2 சிறுமிகளும் அடங்குவர். அவர்கள் தம்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அண்மைய பாடசாலை விடுமுறை நாட்களில் பாடசாலை ஆய்வகம் உடைக்கப்பட்டு ஆய்வகத்திலிருந்து சில பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. இதையடுத்து ஆய்வகத்தின் தரையில் சிதறி கிடந்த சிவப்பு நிற பொருட்களை மிளகாய்ப்பொடி என்று சிறுவர்கள் தவறுதலாக கருதி அதை ருசித்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் முதற்கட்ட விசாரணையில் அந்த பொருள் இரும்பை கண்டறிய பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயனம் என்பதும் தெரிய வந்தது. 55 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த ஆண்டில் இதுவரை அனுமதி என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. குற்றச்செயல்களில் ஈடுபட்டு 716 பேர் கைது என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி. லஞ்ச விசாரணை குழுவின் அரசு நியமனத்துக்கு எதிராக எதிர்ப்பு என்கிறதான செய்தி. வெளிநாட்டு ஒதுக்கம் செப்டம்பரில் உயர்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கொழும்பு மத்திய அஞ்சல் நிலையத்தில் மிக விரைவில் கைரேகை இயந்திரங்கள். கொழும்பு மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தில் தபால் ஊழியர்களுடைய வருகையை பதிவு செய்வதற்காக கைரேகை இயந்திரங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி. திருமலையில் பாதுகாப்பு படை வசமுள்ள காணிகள் சுற்றுலாவுக்கு விடுவிக்கப்படும். பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள சுற்றுலாவுக்கு பொருத்தமான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முத்துநகர் காணி விடயத்தில் பிரதி அமைச்சர் இரட்டை வேடம், ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. கஞ்சாவுடன் 2 கைது என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி. ஓட்டமாவடியில் கார் மோதி வயோதிபர் ஒருவர் மரணம். மலையக மக்களுக்கான இந்திய உதவி தொடரும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. கிழக்கு பாலர் பாடசாலை கல்வி பணியக காரியாலயத்தை மட்டக்களப்பிலிருந்து அகற்றுவதை எதிர்த்து போராட்டம். நிந்தவூர் அல் அஸ்டெக் தேசிய பாடசாலைக்கு இஸ்லாமிய கலாச்சார போட்டியில் பதக்கங்கள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. விசாரணைகளை குழப்புவது எதிர்க்கட்சிகளின் நோக்கம். ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொருவராக கைது செய்யப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மீது எதிர்க்கட்சியின் விமர்சனங்கள் முன்வைக்கின்றனர். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளை குழப்புவதே அவர்களுடைய நோக்கமாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது காணாமல் போனோர் விசாரணை இலங்கையில் முன்னேற்றம் இல்லை, ஐக்கிய நாடுகள் சபையின் குழு கவலை. காணாமல் போனோர் தொடர்பாக முறைப்பாடுகளை கையாள்வதில் இலங்கை முன்னேற்றம் இல்லாதது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் குழு கடுமையாக கவலை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் தொடர்ந்து பன்றிக் காய்ச்சல் அபாயம் என்கிறதான ஒரு செய்தி. இலங்கையில் மிகவும் கஷ்டமான 3000 பாடசாலைகள் அடையாளம். நாட்டில் உள்ள மொத்தம் 10,102 பாடசாலைகளில் சுமார் 3000 பாடசாலைகள் மிகவும் கஷ்டமான பாடசாலைகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மின்தடை ஏற்படக்கூடிய சாத்தியம், ஆனந்த பாலித எச்சரிக்கை. மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்படுவதற்கு சாத்தியம் காணப்படுவதாக ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித எச்சரிக்கை விடுத்துள்ளார். பந்தயம் சூதாட்ட வரி உயர்வு என்கிறதான ஒரு செய்தி. வடமாகாணம் முழுவதும் லஞ்சீட் பாவனைக்கு தடை. 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வடமாகாணம் முழுவதும் லஞ்சீட் பாவனைக்கு தடை விதிக்கவும் மாற்றீடாக வாழை இலையை பயன்படுத்தவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விடயங்கள் தொடர்பில் தீர்மானத்தை நிறைவேற்றாத உள்ளூராட்சி மன்றங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நான் வேதநாயகம் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு வழி பாதைகளை அறிமுகப்படுத்தல், கனரக வாகனங்களின் பாவனைக்கு நேர கட்டுப்பாடுகளை விதித்தல் ஆகியனவற்றை செயற்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் மழை காலத்திற்கு முன்னர் வெள்ளம் வடிந்தோடுவதற்கு தடையாக அமைந்த சட்டவிரோதமான கட்டுமானங்கள் உடனடியாக அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தனியார் கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கற்கின்ற தனியார் கல்வி நிறுவனங்கள் உரிய சுகாதார வசதிகளை கொண்டிருக்கவில்லை. பொது சுகாதார பரிசோதனைகளூடாக அவற்றை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும்
வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை கையாள்வதில் முன்னேற்றங்கள் இல்லை, இலங்கை தொடர்பில் ஐநா குழு கவலை. வலிந்து காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை கையாள்வதில் இலங்கையில் முன்னேற்றம் இல்லை என ஐக்கிய நாடுகள் சபையின் குழு கவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட 16,966 முறைப்பாடுகளில் 23 பேர் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் காணாமல் போனவர்கள் குறித்த விரிவான ஆவணங்கள் இல்லாதது மற்றும் அவர்களின் இருப்பிடத்தை தெளிவுபடுத்துதல் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றம் குறித்தும் கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தை வலுப்படுத்தவும், காணாமல் போனவர்களை தேடுவதற்கும், காணாமல் போனதாக கூறப்படும் சம்பவங்களை விசாரிப்பதற்கும், இலங்கையில் காணாமல் போனவர்களின் விரிவான மற்றும் புதுப்பிக்கத்தக்க பதிவேட்டை ஒருங்கிணைக்கவும் குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. நாட்டில் 17 மனித புதிகள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டதையும் குழு தனது அவதானத்தில் எடுத்திருக்கிறது. மேலும் அடையாளம் காணப்பட்ட உடல்கள் மற்றும் மனித எச்சங்கள் அவர்களின் குடும்பங்களுக்கும் கண்ணியமான முறையில் உறுதிப்படுத்த பாதுகாக்க அனைத்து திறமையான அதிகாரிகள் மூலம் அரசாங்கம் தடயவியல் திறனை உருவாக்க வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி சமகால அரசியல் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் சுமந்திரன் கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேசத்திடம் சாட்சியம் அளிப்பேன் ஜெனீவாவில் ஸ்ரீதரன். சர்வதேசத்தின் தலையீட்டோடு இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை முறைகளுக்கு எதிராக விசாரணை இடம்பெறுமாக இருந்தால் அதில் முன்னின்று சாட்சியம் வழங்க தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை பொறிமுறை தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இலங்கையில் தமிழர்கள் மீது குற்றம் புரிந்தவர்கள், இனப்படுகொலை செய்தவர்கள் சிங்கள ஆட்சியாளர்களே ஆக தற்போதைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இனிவரும் அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களின் நிலைமையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்தும் குரல் கொடுத்து நீதியை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளை புலம்பெயர் தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அமைப்புகள், ஈழத்திலே இருக்கக்கூடிய தேசிய அமைப்புகள் இணைந்து ஒரு புள்ளியாக மேற்கொண்டால் மாத்திரமே இதற்கான ஒரு வெற்றியை அடைய முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், அரியாலையில் திண்ம கழிவுகளை சேகரிக்கும் நிலையம் அமைக்க எதிர்ப்பு. நல்லூர் பிரதேச சபையினால் அரியாலையில் திண்ம கழிவுகளை சேகரிக்கும் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரியாலை கிழக்கு பகுதியில் நேற்று புதன்கிழமை காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட சில நிமிடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் போராட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்று கூறி வீதியை வழிமறித்ததால் போக்குவரத்து தடைப்பட்டது. அதனை அடுத்து நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்திற்கு வருகை தந்திருந்தார். அதன்போது தவிசாளரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. பின்னர் போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மகஜர் ஒன்றினையும் கையளித்தனர். இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கையில், நல்லூர் பிரதேச சபை எமது ஊர் மக்களுடன் எந்த வகையிலும் கலந்து பேசாதும் சூழலை மாசுபடுத்தக்கூடிய குப்பைகளை எமது ஊரில் வீசும் திட்டத்தை ஆரம்பித்திருப்பதும் எமது ஊர் மக்களால் மட்டுமல்ல இயற்கையையும் மனிதத்தையும் நேசிக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதியாகும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. புன்னாலை கட்டுவானில் விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கல்வியற் கல்லூரிகளிலேயே பட்டம் பெறும் நிலையை உருவாக்குவதை இலக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. புலி ஆதரவாளர்களை மகிழ்விக்க அனுர் அரசு சபையில் நாமல் ஆவேசம் என்ற செய்தியும், அனுர் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை தெளிவற்று காணப்படுகிறது கலாநிதி தயாங்கிய தெரிவிப்பு. அதே போல நாட்டில் 10% மனநோயால் பாதிப்பு என்ற செய்தியும், வரிமுறைமை தொடர்பில் ஐரோப்பிய பிரதிநிதிகளுடன் சஜித் கலந்துரையாடல் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கை மீதான அழுத்தங்கள் படிப்படியாக குறைவடையும் மனித உரிமைகள் ஆணைக்குழு நம்பிக்கை. மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை மீதான சர்வதேசத்தின் வெளியக அழுத்தங்கள் படிப்படியாக குறைவடையும் என இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல சாரதி அனுமதி பத்திரங்களில் பாரிய மோசடி கண்டுபிடிப்பு. 2 தசாப்தங்களுக்கு மேல் ஒரே தனியார் நிறுவனத்தின் மூலம் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதில் பெரும் மோசடி ஏற்பட்டுள்ளதாக கப்பல் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. இழப்பீட்டு அலுவலகத்தின் முன்னாள் பதில் பணிப்பாளர் நாயகம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது. அதேபோல விளையாட்டு செய்திகளுக்குள் மகளிர் உலக கிண்ணம் புள்ளிப்பட்டியல் முதலிடத்துக்கு முன்னேறியது இங்கிலாந்து என்ற ஒரு செய்தி. சத்தமில்லாமல் சாதனை படைத்த MS தோனி என்ற செய்தியோடு ICC தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கும் ஸ்மிருதி மந்தானா என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் 5வது இளங்கலைமானி ஆய்வு மாநாடு நேற்று புதன்கிழமை பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற்றது.
கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா கலந்து கொண்டிருந்தார் என்பதோடு அந்த புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசாவில் இடிபாடுகளை அகற்றவே 10 ஆண்டுகளாகும் ஐநா அறிக்கை வெளியீடு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி நேற்று முன்தினத்துடன் 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பாலஸ்தீன நகரான காசாவில் ஏற்பட்டுள்ள பேரழிவை மதிப்பீடு செய்து ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோல இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிப்பது செய்தியும். புத்தமத விழாவில் குண்டு தாக்குதல் 24 பேர் உயிரிழப்பு. மியன்மாரில் சோகம். 15 மனைவியர் 30 குழந்தைகளுடன் சுற்றுலா சென்ற மன்னர் ஸ்தம்பித்தது அபுதாபி விமான நிலையம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உலக சந்தையில் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 6000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக நேற்று இலங்கை நகைக்கடை உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தற்போதைய தங்க நிலை நிலவரப்படி 24 கரட் பவுனொன்றும் 3,20,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுனொன்றும் 2,96,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை முதன்முறையாக ஒரு அவுன்ஸ் 4,000 அமெரிக்க டாலரை தாண்டி உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் பரிசோதனை நிலையங்கள் திறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். பலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி பேரணி நடாத்த வேண்டும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதேபோல மாகாண சபை தேர்தலில் நாட்டமில்லா அரசாங்கம் தமிழர்களை ஏமாற்றுகிறது. நாமல் எம்பி திடீர் கரிசனை. தமிழ் மக்களுக்கு 13வது சீர்திருத்தத்தை வழங்குவோம் என்றும் வாக்குறுதி அளித்த அனுர் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை கூட நடாத்த தயங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச சபையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கிலும் மாகாண சபை தேர்தலை மஹிந்த ராயபக்ச நடாத்தி இருந்தார். ஆனால் அவருக்கு பிறகு வந்த ஜனாதிபதிகளால் மாகாண சபை தேர்தலை நடாத்த முடியாமல் இருக்கிறது. அதிகாரத்துக்காக கொள்கையை கைவிட்ட கட்சி அல்ல எமது கட்சி. தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் கொள்கையை கைவிட்டது கிடையாது என்றும் நாமளுடைய கருத்து தொடர்ந்து செல்கிறது. அரியாலையில் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையமே உள்ளதும் குப்பைகளை கொட்டும் இடமல்ல. தவிசாளர் மயூரன் விளக்கம். அரியாலையில் குப்பைகளை கொட்டும் இடத்தை நல்லூர் பிரதேச சபை அமைத்துள்ளதாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வெளியான பொய்யான தகவல்களால் மக்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்திருக்கிறார். நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அரியாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக நேற்று அரியாலை பகுதியை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்த தவிசாளர் மயூரன் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் நல்லூர் பிரதேச சபையின் திண்ம கழிவுகளை சேகரிக்கும் முகமாக அரியாலை பகுதியில் சகல அனுமதிகளையும் பெற்று பிரதேச சபை செயலாளரால் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த இடத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இது குப்பைகளை கொட்டும் இடமில்லை, தரம் பிரிக்கும் இடம். இந்த மக்களை சிலர் குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் எனவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை பிழையாகவும் வழிநடத்துகிறார்கள் என்றார். வடக்கு மாகாண ஆளுநரிடம் திண்ம கழிவகற்றுகளுக்கான பொருத்தமான திட்டத்தினை தீட்டுமாறு கோரியிருக்கிறோம். அவ்வாறான திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் இந்த இடத்தினை நாம் தொழில்பேட்டையாக மாற்றி அமைப்போம் என்று அவருடைய கருத்து காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், அதிகளவான முறைப்பாடுகள், 23க்கு மட்டுமே தீர்வு என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. மின் கட்டணம் தொடர்பில் இன்னும் முடிவு இல்லை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. புதைகுழி அகழ்வில் இலங்கை பலவீனம், மரபணு கட்டமைப்பை உருவாக்குக ஐக்கிய நாடுகள் சபை அறிவுறுத்து. விசாரணை வேளையில் முன்னாள் எம்பிக்கள் என்கிறதான ஒரு செய்தி. அரியாலையில் அமைவது தரம் பிரிக்கும் நிலையே, தவிசாளர் விளக்கம் என்கிறதான இந்த செய்தி. புன்னாலை கட்டுவனில் கோரம், ஹண்டருடன் விபத்து, வயோதிபர் உயிரிழப்பு. அரியாலை கிராமத்தை குப்பை மேடாக்க முயற்சி, பொது போக்குவரத்தை முடக்கி நேற்று பெரும் போராட்டம் என்கிறதான படக்கூடிய ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது தெளிவற்ற நிலையை கொண்டுள்ள இலங்கையின் வெளியுறவு கொள்கை தயான் ஜெயதிலக்கு தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை தொடர்பில் தெளிவற்ற நிலை காணப்படுகின்றது என்று முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரி கலாநிதி தயான் ஜெயதிலக்கு தெரிவித்துள்ளார். 323 கொள்கலன்கள் விடுவிப்பு விசாரணை குழு நியமனம். கொழும்பு துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்கள் கட்டாய ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் சுங்க நடைமுறைகளை மீறி விடுவிக்கப்பட்டமை தொடர்பான சர்ச்சைக்குரிய வழக்கை விசாரணை செய்வதற்கு நாடாளுமன்றத்தால் தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. மலையகத்தில் 3250 புதிய வீடுகள் என்கிறதான அந்த செய்தி. போதைப்பொருள் வழக்கு துரிதத்துக்கு பகுப்பாய்வாளர்கள் ஆட்சேர்ப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. முந்தைய ஆட்சிகளில் லைசன்ஸ் மோசடி, 2 தசாப்தங்களுக்கு மேலாக சாரதி அனுமதி
உரிமங்களை அச்சிடுவதில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மகாவம்ச நூலில் ஈழப்போர் தொடர்பான விடயங்களில் வரலாற்று திரிபுகளுடன் தவறுகள். இலங்கையில் வரலாற்று நூலான மகாவம்சத்தின் 6வது தொகுதியில் மிகப்பெரிய வரலாற்று திரிபுகள் இடம்பெற்றுள்ளன என்று அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். டெங்கு சிக்குன்குனியா பரவும் அபாயம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. போதைப் பொருட்கள் முறைப்பாடுகள் 8000 தாண்டின என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பன்றிக்காய்ச்சல் பரவல் தடுப்பதற்கு வர்த்தமானி. நாடு முழுவதும் பல பிரதேச செயலக பிரிவுகளில் கண்டறியப்பட்டுள்ள ஆபிரிக்க பன்றிக்காய்ச்சல் நோய் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அறிவிக்கும் விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்கிறதான செய்தி. நாகவிகாரையில் புண்ணிய பூஜை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பொதுத்துறையின் ஊதியத்தை சீர்திருத்தம் செய்வது அவசியம், உலக வங்கி பரிந்துரை. புதிய ஊதியத்தை கட்டமைப்பு மற்றும் அனைவருக்கும் நியாயமான ஊதிய முறை ஆகியவற்றுடன் இலங்கையின் பொதுத்துறையின் ஊதியங்களுக்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உலக வங்கி அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. ஞானச்சுடர் சஞ்சிகை வெளியீட்டு விழா என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பெண் மருத்துவர் துஷ்பிரயோகம், சந்தேக நபருக்கு பிணை. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பெண் பயிற்சி மருத்துவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 7 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் சிப்பாய் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. ஜேவிபி கூட்டத்தில் துப்பாக்கி சூடு, குற்றவாளியின் தூக்கு உறுதி என்கிறதான அந்த செய்தி. ஐஸ் போதையுடன் இளம் தம்பதி கைது. அரசு சொத்துக்கள் கையிருப்பு உயர்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவுகளில் இன்று விரிசல். உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டு. சிறுவர்களை இலக்கு நோக்கி பயணிக்க வைப்பது ஆசிரியர்களுடைய கடமை. ஆனால் இன்று ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான இடைவெளி அதிகரிக்கின்றது என்று உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ப தர்மகுமாரன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்கிறதான அந்த செய்தி. சுற்றுலாத்துறை தொடர்பாக இளைஞர்களுக்கு பயிற்சி. மருத்துவமனையின் அக்கறை இனமே சிசுவின் தாயின் உயிரை பறித்தது உறவினர்கள் குற்றச்சாட்டு. 2 மாதங்களான சிசுவின் தாயின் உயிரிழப்புக்கு முல்லைத்தீவு மருத்துவமனையின் அலட்சியமே காரணம் என உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் குறித்த பெண் சத்திர சிகிச்சை மூலம் குழந்தை பிரசவித்துள்ளார். கடந்த 26ஆம் நாள் அவருக்கு இடுப்பு வலி ஏற்பட்டதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் சேர்த்து பரிசோதித்த போது கிட்னியிலும் குருதியிலும் கிருமி தாக்கம் உள்ளது என்று உடனடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறும் பணிக்கப்பட்டது. அதற்கமைவாக கடந்த 28ஆம் தேதி முல்லைத்தீவு மாஞ்சோலை மருத்துவமனையில் அவரை சேர்த்தோம். அங்கு அவரை சாதாரண நோயாளர் வாட்டில் அனுமதித்ததுடன் செயலையும் மட்டுமே ஏற்றிருந்தனர். வேறு எந்தவித சிகிச்சையும் வழங்கப்படவில்லை. அன்றைய தினம் மாலை அவரை யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு மாற்றினர். எனினும் அவர் சிகிச்சையின் போது உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் போதுமான துறைசார் மருத்துவர்களும் இல்லை, வசதியும் இல்லை. முல்லைத்தீவில் 80% வேற்றுமொழி பேசுவோரும் 20% தமிழர்களும் நிர்வாகிகளாக உள்ளனர். இதனால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சரியாக புரியப்படுவதில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர் என்கிறதான அந்த செய்தி தொடர்கிறது. மன்னார் மாவட்டத்தில் வீடுகள் கையளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அரசியல் நிகழ்ச்சி நிகரில் ஆசிரியர்கள் இடமாற்றம் உடன் தடுத்து நிறுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்து. வடமாகாண கல்வி திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள ஆசிரியர் இடமாற்ற பட்டியல் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரசன்னமின்றி வெளியிடப்பட்டுள்ளது. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரில் ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டுள்ளனர் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டி உள்ளது. இடர் முகாமைத்துவ கலந்துரையாடல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மனித உரிமைகள் பேரவையால் தமிழ் மக்களுக்கு பயனில்லை, கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. வடக்கு மாகாண தனியார் கல்வி நிறுவனங்களை கண்காணிப்புக்கு உட்படுத்துங்கள். வடக்கு மாகாணத்தில் உள்ள தனியார் கல்வி நிறுவனங்களுடைய சுகாதார வசதிகள் தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்காணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என வடமாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் என்கிறதான செய்தி. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இளங்கலைமானி ஆய்வு மாநாடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. காரைநகரில் நடமாடும் சேவை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வடக்கு ஆளுநர் குழுவால் மன்னார் மருத்துவமனை அபிவிருத்திகள் ஆராய்வு. தமிழ்தின போட்டி கரணவாய் மகாவித்தியாலய மாணவி தேசிய மட்டத்தில் முதலிடம் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. புதிய வட்டாரங்களுக்கும் ஆதனவரி அறவிடப்படும் கரைச்சி தவிசாளர் தெரிவிப்பு. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது இறுதிப்பக்க செய்திகளாக ஏடிஎம் மூடாக பஸ் கட்டணம். ஏடிஎம் அட்டைகளை பயன்படுத்தி பயணிகள் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறைமையை அனுமதிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைவாக பயணச்சீட்டு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ள பேருந்துகளில் இந்த கட்டணம் செலுத்தும் முறை அனுமதிக்கப்பட உள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 3 விஞ்ஞானிகளுக்கு இயற்பியல் நோபல் விருது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி, 3 விஞ்ஞானிகளுக்கு மருத்துவ நோபல் பரிசு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அரியாலை கிராமத்தை குப்பைமேடாக மாற்ற முயற்சி, எண்ணெயின் வீதியை முடக்கி மக்கள் போராட்டம், உரிய தீர்வு தராவிட்டால் மீண்டும் போராட்டம், மக்கள் தெரிவிப்பு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தொழிற்சங்க போராட்டங்களால் இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு அச்சுறுத்தல் என்ற செய்தி, வாய் வீரம் வேண்டாம் செயல் வீரராக இருங்கள், ஐநா மனித உரிமைகள் பேரவையின் சமீபத்திய அறிக்கை தொடர்பான கேள்விக்கு பிரதமர் பதிலளிக்க மறுத்தமை விமர்சித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், வாய்ச்சொல் வீரர்களாக அல்லாமல் செயல் வீரர்களாக அரசாங்கம் செயற்பட வேண்டும் என கூறியிருக்கிறார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்தது ஒரு இனப்படுகொலை சாட்சியாக நான் இருக்கிறேன். இறுதிப்போர் காலத்தில் மக்கள் இறப்பதை விடுதலை புலிகள் விரும்பவில்லை, அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற அரசுடன் பேசுமாறு கேட்டார்கள் எனவும் கூறியிருக்கிறார். இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்தும் சுமார் 1.5 லட்சம் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கும் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச நாட்டில் இல்லாத சூழலில் பசில் ராயபக்சவுடன் பேசுமாறும் நடேசன், புலித்தேவன் ஆகியோர் என்னை கேட்டுக்கொண்டார்கள். தமது கட்டுப்பாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற போர் நிறுத்தம் ஒன்றுக்கு தயாராக உள்ளதாகவும் கூறினார்கள். அந்த செய்தியை உரிய தரப்பிடம் சேர்க்குமாறும் கூறினார்கள். அதனை பசில் ராயபக்சவின் கவனத்திற்கும் கொண்டு சென்றேன். 17ஆம் தேதி மஹிந்த ராயபக்ச நாடு திரும்பிய போதும் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் அந்த விடயத்தை கொண்டு சென்று இணக்கம் காணப்படும் என்றார். அந்த இணக்கப்பாட்டுடன் மறைந்த மன்னாராயர் ராசப்பு யோசப் மற்றும் கிங்ஸ்லி ஆகியோருடன் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு சென்று மக்களை அழைத்து வர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயங்கள் மே மாதம் 16ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் பேசப்பட்டது. ஆனால் நிலைமைகள் மாறி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் இருந்த மக்களை இலங்கை இராணுவம் இனப்படுகொலை செய்தது. இதற்கு நானே உயிருள்ள சாட்சி. விடுதலை புலிகள் இறுதி நேரத்தில் தான் என்னுடன் தொடர்பு கொண்டார்கள். ஏனெனில் அரசியல் கலக்காமல் சில விடயங்களை அவர்கள் கையாள முனைந்திருக்கிறார்கள். அது சாத்தியப்படவில்லை. என்னிடம் விடுத்த கோரிக்கைகளுக்கு இணங்கம் உரிய தரப்பினரிடம் விடயங்களை கொண்டு போய் சேர்த்து, ஆனால் கூறப்பட்ட விடயங்களுக்கு மாறாக இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், புலிகள் இறுதி யுத்த களத்தில் கூட அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை விரும்பவில்லை. அவர்கள் என்னுடன் பேசிய மே 16ஆம் தேதி தொடக்கம் இன்று இறுதி யுத்த காலத்தில் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு நானே சாட்சி என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், கடத்தல் பொருட்களுடன் மன்னாரில் ஒருவர் கைது, பெருமளவு மருந்துகள் மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், கடமிடப்பட்ட செய்திகளுக்குள் வாகன இலக்க தகடுகள் விநியோகிக்க தாமதம் ஏன், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விளக்கம், மருத்துவமனையில் இளம் தாய் மரணம், விசாரணைகளை ஆரம்பித்தது வைத்தியசாலை நிர்வாகம் என்ற செய்தியும், அரியாலை எதிர்ப்பு போராட்டம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்களை தூண்டிவிடுகின்றனர் என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் DNA பரிசோதனை இயந்திரம் சுங்க திணைக்களத்தில் கிடப்பில் வரிச்சலுகை வழங்குமா அரசாங்கம் துணைவேந்தர். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கான கொள்வனவு செய்யப்பட்ட DNA பரிசோதனை செய்வதற்கான இயந்திரம் அரசாங்கத்தின் வரிச்சலுகை வழங்கப்படாததால் சுங்கத்திலேயே தேங்கியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் சிவக்குழுந்து ஸ்ரீ சர்க்குணராஜா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற கலைப்பீடத்தின் 5வது இளங்கலைமானி ஆய்வு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே துணைவேந்தரால் மேற்கொண்டவாறு தெரிவிக்கப்பட்டது. மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட மனித எலும்பு கூடுகள் எமது பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் புதிய கட்டிட தொகுதியில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொறிமுறை தொடர்பில் கேள்வி எழும்பியிருக்கிறது. அதற்கான பொறிமுறைக்கு சர்வதேசத்தை கொண்டு வா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். சரியா? நாங்கள் செய்ய முடியாதா? வெளிநாட்டில் இருந்து மருத்துவ பீடத்தால் இயந்திரம் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. வரி செலுத்த முடியாமல் நாம் இருக்கிறோம். 13 மில்லியன் ரூபாய் பணம் வெட்வரியாக செலுத்த வேண்டி இருக்கிறது. திரைசேரி பணத்தை எடுக்க முடியாது. DNA சோதனைக்காக ஜப்பானுக்கு அனுப்பாமல் நாம் செய்ய முடியும். நாம் கத்திக்கொண்டே இருப்பதில்லை. அதற்கான இயந்திரத்தை இறக்கிவிட்டோம். அது சுங்கத்திடம் இருக்கிறது. அரசாங்கம் வரி விலக்கை அளிக்கவில்லை. எமது முயற்சிகளை செய்துவிட்டோம். வரி விலக்கு கிடைத்தால் DNA பரிசோதனை எமது பல்கலைக்கழகத்திலேயே செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், ஹோட்டல் ஒன்றில் ஒளிந்திருந்த சரத் பொன்சேகாவுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில், நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவிக்கும். 2010ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய முன்னாள் ஜனாதிபதி தளபதி சரத் பொன்சேகா
கொழும்பில் நட்சத்திர கோட்டல் ஒன்றில் ஒளிந்திருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அவருக்கு அடைக்கலம் வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் தினக்குரலுடைய குரல் பதிப்பாக வடக்கில் வரும் தடையால் வாழைச்செகையாளர்கள் மகிழ்ச்சி என்ற தலைப்புரிய குரல் பதிப்பு. அதேபோல் இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் மகளிர் உலகக்கிணம் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியது இங்கிலாந்து, கால்பந்து உலகின் முதலாவது பில்லியரானார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. இவைதான் தினக்குரலுடைய முதன்மை செய்திகளாகவும் ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.